சார், என் பையனை பத்தி சொல்லியிருக்கேன்ல. பையன் இருக்கான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. மற்றபடி என்ன பண்ணுறா எப்படி இருப்பான்னு எதுவுமே சொன்னது இல்லையே. பேரு குரு சார். படிச்சு முடிச்சிட்டு 3 வருஷமா வீட்டில் சும்மா தான் இருக்கான். ம், கேட்டா ஐபிஎஸ் தான் சேருவேன்னு வேலைக்கு போகாம இருக்கா சார். சந்தோஷமான விஷயத்தை ஏன் வருத்தத்தோட சொல்கிறீங்க? என் பொண்டாட்டிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இவன் என்னடான்னா ஐபிஎஸ்ல தான் சேருவேன்னு மல்லு கட்டி நிற்கிறான் சார். இப்போ நான் என்ன பண்ணணும் டைரெக்டாகவே சொல்லுங்கள். உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளோ கஷ்டமானது ரிஸ்கானதுன்னு எடுத்து சொல்லி கொஞ்சம் அவன் மண்டையை கழுவி விடுங்க சார். புண்ணியமா போகும். நீங்கள் சொல்கிறது எவ்வளோ அநியாயமாக இருக்குன்னு தெரியுமா? கரெக்டான ரூட்டில் போகிறான்னு திருப்பி விட சொல்கிறீங்க. நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். அவன் எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. என் பொண்டாட்டிக்கு வேற பிபி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. நீங்கள் தான் சார் என் கடைசி நம்பிக்கை. சார் இருக்கேன். அவனுக்கு ஐபிஎஸ்லாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. அதனால தான் ஐபிஎஸ்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இதை முளையிலேயே கிள்ளி எறியறது நல்லதுன்னு தோணுது. சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், வர சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் இப்போவே அவனை கிளம்ப சொல்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் உங்கள் வீட்டில் இருப்பான். ஓகே. அப்புறம் சார், அவன் கொஞ்சம் ரஃப் டைப், அதிகமாக பேச மாட்டான், கொஞ்சம் சிடுமூஞ்சி வேற. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வச்சிடுறேன். ஓகே. பங்க்சுவல், வெரி குட், வெல்கம். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுப்பா. அப்பாலஜிஸ். வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்க, உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸோ வெளியில் உட்காந்து பேசலாம். ஆல் செட். ಸರ್ ವಾನಿ ತಿರುಗ್ತಾ ಸರ್. ಹಾಂ, ಎಸಕ್ಕೆ ಬೇಕು? 500 ಸರ್. ಹಾಂ. எப்படியும் ஒரு வருஷத்தில் யூஎஸ் இல்லை யூகேல செட்டில் ஆயிடுவேன். முடிஞ்சா நல்ல ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி அனுப்ப. இந்தியன் பிரான்ஸ்லாம் 10 பைசைக்கு லைக் இல்லை. ஓகே குரு, ஐ நோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா. உனக்கு ஐபிஎஸ் சேரணும்னு ஆசை. அப்பா மாதிரி நோனோ, அப்பா மாதிரி பெரிய ஆஃபீஸராக வரணும்னு ஆசை, ரைட்? ஃபைன். வந்திலிருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ ஏதாச்சும் பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன். ஆரல்ஸ் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். உங்கள் காலையும் எப்படி ஆச்சு? நான் இந்த அளவுக்கு ஹார்ஷான கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனிவேஸ், நான் அட்டென்ட் பண்ண லாஸ்ட் கேஸ் எனக்கு கொடுத்த ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். ஐ நோ, அந்த சைக்கோ கில்லர் கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை அந்த கேஸ்னால தான் வந்தது. பட் ஐ எம் ஷுர் அதில் இருந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேஞ்சர்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி டீட்டெயிலாக உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ இந்த ப்ரொஃபஷனை ரீகன்சிடர் பண்ணுவேன். சார், இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். அதுக்கு முன்னாடி நீ இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கேன்னு நான் பார்க்கணும். அந்த கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டதா சொன்னேன்ல, முதல்ல அதை சொல்லு. அதுக்கப்புறம் மிச்சதை நான் சொல்லணுமா வேணாமான்னு யோசிச்சு டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 100% தெரியாது, ஆனால் கொஞ்சம் இமேஜினேஷன் கலந்து சொல்கிறேன். வணக்கம் தீபக். ஹலோ சார், ஆல் குட்? யா உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யாரு? நோ ஐடியா. யங் மேன்,
ஈவினிங் 6 o'clock இருக்கும். நான் இந்த வழியாக வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட் சார். குட் நைட். Patna's famous gold ghat, which was made by the British to stop rains. It's a landmark. ஹலோ சார் நான் ராஜன் பேசுகிறேன். சார் இங்கே 2 காலேஜ் பசங்க நீங்கள் அவங்க கேமராவை ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போக சொன்னதாக சொல்கிறாங்க சார். மறந்துட்டேன். காரில் இருக்கு ராஜன். அவங்கள நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரி சார். சார் அந்த பசங்களுக்கு கேமரா இன்றைக்கே வேணுமா? நாளைக்கு காம்படிஷனுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கான். அதுக்காக ஒரு மாதமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு ஓவராக புலம்புறானுங்க சார். சரி, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. கம் இன். எந்த காலேஜ்? கேஎல்எம் சார். ஏன் இப்படி பார்க்குற? கொடுத்துட்ற. என்ன படம்? ஃப்ரெகோலி டெலியூஷனுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி சார். பேரு? படம் பேரா சார்? பிரதி. ஆ? பிரதி. நாளைக்கு காம்படிஷன். ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் கேமராக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல? ஃபைனல் அவுட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் சார். சேஃப்டிக்காக ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். என்னமோ இது மாதிரி கேமரா கைம மாட்டினா கேமரா திருப்பி கிடைக்காது தெரியுமில்ல? சார் திருப்பி தந்துற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பொண்ணுங்க யாரையும் ஷூட் பண்ணல, படத்தை தான் ஷூட் பண்ணங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சார் நேற்று நைட் நாங்கள் 4 ஷார்ட் தான் சார் எடுத்தோம். மத்தியானம் எடுக்கலாங்கிறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் பிடிக்கிட்டு போயிட்டா சார். வேணா நாங்கள் எடுத்ததை போட்டு கட்டி வாங்கிட்டு போய்க்கிறோம் சார். ரெடியா? ஏய் ஒரே நிமிஷம்டா. ஈசோ பயங்கரமா அடி வாங்குதுடா. ஆமா பின்ன எடுக்கறமா 90ல என்ன ரெட்ல எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் சீக்கிரமாடா. டிஸ்டர்ப் பண்றதுனே வரீங்களா? ஏய் மச்சி ஃபிகர். நான் ஆட்டோனா கொஞ்சம் சீக்கிரம். ஃபோக்கஸ். காண்டி ஃபோக்கஸ். ஃபோக்கஸ். இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க? இன்னைக்கு காலையில் 6:30க்கு தான் ரீச் ஆனேன் சார். அப்படி பார்க்குறப்ப இட் மஸ்ட் பி அரவுண்ட் 6:45, 6:50. சீரியஸ்லி இந்த வீடு எத்தனை மணிக்கு எடுத்தீங்க? 11க்கு சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன டைம்? 10:30க்கு போனோம் சார். ஒரு ½ அன் ஹவர் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னு 11:10 கிளம்பிட்டோம் சார். நீங்கள் வரும்போது அந்த கார் இருந்துச்சா? இருந்துச்சு சார். அந்த கார்டு எடுங்க. அந்த பொண்ணு தவிர வேற யாராச்சும் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனாங்களா? நாங்கள் ரீச் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒருத்தர் போனார் சார். அவரோட ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சும்? மேக்கிங் யார் எடுத்துகிட்டு இருந்தா? அவனுக்கு ஃபோன் அடி. அடி கூப்பிட்டோன்னே எடுக்க மாட்டான். ட்ரை பண்ணிட்டே சார்ஜ் கம்மியாக இருக்குடா. ராஜன் சொல்லுங்கள் சார். கௌதமோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? 995 995 288 288 5733. 5733. 288. அண்ட் ஒன் மோர் திங், தப்பாக நினைக்காதீங்க. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேண்டாம், காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பர் டயல் பண்ணு.
நைஸ் ரிங் டோன். ஹூஸ் திஸ்? மை மிஸ்டேக். முதல் நாளில் வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு நம்பினேன். சார் சாரி சார், ஃபோன் வாய்ஸ் எப்பயுமே வேறு மாதிரி இருக்கும்ல. இட்ஸ் ஓகே. அந்த ஏரியா விசாரிச்சியா? எல்லா வீட்டுக்கும் போய் கதவு தட்டியாச்சு சார். நம்ம ஸ்கெச்சஸில் ஃபிட் ஆகிற மாதிரி மனம் யாருமே இல்லை சார். அப்போது அந்த பேரில் வேறு யாராச்சும் இருக்காங்களா? நம்பர் 10 வீட்டில் 86-year-old மனோரஞ்சன் இருக்கார் சார். ஐ திங்க் he is too old for teasing. என்னடா இது முதல் நாளையே ரொம்ப வேலை வாங்குறேன்னு ஃபீல் பண்ணுறியாண்ணா? சாச்சா, ஆக்சுவலி இந்த கேஸ் ஒரு வார்ம் வெல்கம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது சார். எக்ஸலண்ட். அப்போ இனிமேல் உங்கள்கிட்ட இருந்து ஓவர் டைம் வாங்குறதில்ல பெர்மிஷன் கேட்க தேவையில்ல? சாரி சார். இல்லை, இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் ஒன்று கிடச்சிருக்கு. அதோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்க தான் ஃபோன் பண்ணேன். உடனே வீட்டுக்கு வா. ஓகே சார், ஓகே சார். இன் 20 minutes அங்கே. என்னோட அட்ரஸ். கேமராலாம் ஒன்றும் போல, ஓவராக பண்ணுறது சரியா சார்? அட்ரஸ் ரூல் நம்பர் 1, எக்ஸைட்மெண்ட்டில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஷூர் சார். டேக் இட் டவுன். நம்பர் 3, 4th Street, ராம்நகர். ஓகே சார், வந்துடுறேன். மஃப்டியா யூனிஃபார்மா சார்? மஃப்டி இஸ் ஃபைன். டன் சார். நீங்கள் 2 பேர் யாராச்சும் போலீஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை சார். அப்போ அந்த 2 பசங்களோட ரியாக்ஷன் பார்த்துருக்கணும். ஒரு க்ளூ கிடைச்ச உடனே ஹைப்பர் ஆகிட்டேன்னா அதை பார்த்து அந்த பசங்க பயந்துட்டாங்க. யுவர் டீ இஸ் கெட்டிங் கோல்ட். ஐ நோ, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த வீடியோலேருந்து என்னால் இன்ஃபர் பண்ண வைஷ்ணவி நம்ம கிட்டேருந்து எதையோ மறைக்கிறா சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற கார் மேலே உனக்கு எந்த டவுட்டும் இல்லையா? அந்த நியூஸ் பேப்பர்காரன் ஒரு ஒயிட் காரை பார்த்தது தானே சொன்னான். ஐ திங்க் இட்ஸ் டூ early சார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேறு ஏதோ வீட்டு வண்டியாக கூட இருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட வண்டினா எதுக்கு வெளியில் பார்க் பண்ணியிருக்கணும்? பாயிண்ட். ஐ டோன்ட் ட்ரைவ் இன் த நைட். வைஷ்ணவி கூப்பிடுங்க. வைஷ்ணவி வாக்கிங்க்கு வெளியே போயிருக்கா சார். மணி 10 இந்த நேரத்தில் வாக்கிங்கா? ஐ தாட் இட்ஸ் 9 சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன். நாள் பூரா டிஸ்டர்ப்டாகவே இருந்தா. ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வந்தால் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு போனேன். சரி, அவள் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் 94423 94423 55521. 55521. Hello, Vaishnavi. Hello. Yeah, Inspector Deepak. என்னாச்சு சார்? வைஷ்ணவியோட திங்ஸ்லாம் உள்ளே தானே இருக்குது. ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தா உள்ளே தான் இருக்குது. சென்னைக்கு எத்தனை மணிக்கு லாஸ்ட் பஸ்? 10:15 ஒன்று இருக்குது அண்ட் 10 மணிக்கு ஒன்று இருக்குது சார். வா. உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? நாள் பூரா டிஸ்டர்ப்டாகவே இருந்தேன். ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வந்தால் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு போனேன். I'm not sure, but I think it's ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்து எங்கள் கார் மேலே ஆல்மோஸ்ட் இடிச்சு. அதுக்கு சாரி, தப்பி ஏமாடலாம் சொல்லிட்டு போயிட்டா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆன. கடைசி இந்த பொண்ணு எப்போ பார்த்தா? 10 டேஸ்க்கு முன்னாடி இது நடக்கும்போது தான் சார். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட வண்டினா எதுக்கு வெளியில் பார்க் பண்ணியிருக்கணும்? பாயிண்ட். வேறு ஏதாச்சும் நேமில் டிக்கெட் புக் பண்ணி போயிருக்கலாம் சார். மொபைல் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணால் விடியத்துக்குள்ளே பிடிச்சிடலாம். சொல்லுங்க சார். TN 38 AW 7436. இந்த காரை பார்த்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இருக்குது சார், ஆனால் இது வெறும் தியரிஸ் தான், உண்மை இல்லை.
பரவாயில்ல சொல்லு. நான் அம்பேத்கர் நகரில் இன்வெஸ்டிகேட் பண்ண போனப்போ முக்கால்வாசி வீட்டில் ஒரே பையனை பற்றி தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஃபேபியன். சிலர் அவன் ரொம்ப ரூடானவன் டிஃபைன் பண்ணுறாங்க, சிலர் அவன் லேடிஸ் மேனை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ என் தேரி என்னென்னா, ஸ்ருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க நினச்சது ஃபேபியன் மேலே. 3 பேர் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கானுங்கல்ல சார். ஸோ அதில் பேர் கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆயிருக்கலாம். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார், என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சில டர்ட்டி சீக்ரெட்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெல்வின் அண்ட் மனோக்கு தெரியாமல் கூட ஃபேபியன் ஸ்ருதியை ஸ்டாக் பண்ணியிருக்கலாம் சார். ஸ்டாப் ஸ்டாப். இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு சார். மூஞ்சிக்கு என்னாச்சு? என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் புரியல, உங்க 2 பேர்த்துக்குமே அப்படி தானா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பேன்ல, இதுக்கு என்ன? டேய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முதல்ல பதட்டப்படுறத நிறுத்துறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட் இது அந்த அளவு சீரியஸான விஷயமே கிடையாது. சரி, இப்போ நான் சொல்கிறத இன்டரப்ட் பண்ணாமல் நர்வஸ் ஆகாமல் கேளுங்க. நேற்று நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதை எவனோ ஒருத்தன் பார்த்துருக்கான். போட்ட சண்டையில் ட்ரங்க் லாக் ஆச்சா இல்லையான்னு பார்த்தோம், ஆனால் சென்ட்ரல் லாக் பண்ணல. ஸோ நம்ம காரை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிரைவர் சீட் கிட்ட இருக்கிற லிவரை யூஸ் பண்ணி பாடியை வெளியே எடுத்துருக்கணும். ஸோ பாடி எடுத்துருக்கிறவன் நம்மக்கிட்ட ஒரு ரேன்சம் எதிர்பார்த்துட்ருக்கான். ஒருவேளை நம்ம கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணால் இந்த விஷயத்தை அப்படியே போலீஸ்கிட்ட கொண்டு போகிற மைண்ட் செட்டில் இருப்பான். பாசே, உங்ககிட்ட ப்ரைவேட்டாக ஒரு மேட்ரு பேசணும் பாசே. எங்கள் வீட்டுக்கு தான் பேப்பர்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயா, இது பேப்பர் மேட்ரில், நாளைக்கு உங்கள் மூஞ்செல்லாம் பேப்பரில் மேட்ரு. அட பாசு, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உங்கள் வீடு தானே. என்ன ப்ரைவேட் மேட்ரு? அதுவா, எனக்கு விடிய காலையில் ஒரு நியூஸ் பேப்பருக்காரன் நம்ம பாரதி பார்க் வழியாக போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு கார் பிரேக் அடிக்கிற சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு மடமடன் சைக்கிள் விட்டு இறங்கி போய் பார்த்தா உங்களை மாதிரிப்பா ஒரு 3 பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி அப்படியே டிக்கியில் போட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த நியூஸ் பேப்பருக்காரன் ரொம்ப நல்லவன். இந்த விஷயத்த போலீஸ் சண்டெல்லாம் சொல்ல, நானாக இருந்தான்னு வையேன் கண்டிப்பாக சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த விஷயத்த போலீஸ் சண்டை சொன்னால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, தேவையில்லாத அந்த பசங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசி ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கிட்டோன்னா அவனுக்கும் லாபம், அந்த பசங்களுக்கும் லாபம். என்ன நான் சொல்கிறது? எவ்வளோ வேணும்? ஒரு மாதம் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேப்பர் போட்டால் ஒரு 3000 ரூபாய் கையில் நிற்கும். வருஷத்துக்கு 2 × 50 × 20,000 ரூபாய் தான் நிற்கும். எனக்கு வந்து இப்போது 29 வயசு ஆகுது. எப்படியும் இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்சத்தை இந்த டேபிள் மேலே போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்க மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா, பணம் ரெடியாக இருக்கும். நம்பலாமா? நம்பலாம். நியூஸ் பேப்பருக்காரன் காசு கேட்ட போய் அடித்து விரட்டியிருக்கலாம்ல, இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. டேய், கொஞ்சம் யோசிடா. இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? முதல்ல அவன் கேட்டதை கொடுப்போம். வாங்கிட்டு அமைதியாக இருந்தானா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும்னு அர்த்தம். அப்புறம் கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செய், சும்மா அப்படி பயந்து சாவாத.
ஹலோ அப்பா, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தியா? ஆமாடா, திருப்பூர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்ல, அதுக்காக தான் எடுத்தேன். இன்னும் என் சேலரி கிரெடிட் ஆகலை. அப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்பா. ஏய், எதுக்குடா 10 lakhs? பாபி, இப்போதைக்கு 50,000 ரூபாய் தான் இருக்குது, மீதி அப்புறம் தரோம். நான் தலை லட்சத்தில் பேசிட்டு இப்படி 1000ல் தர. சரி ஓகே, மீதி அப்புறம் தரோம். ஒரு வாரத்தில் வந்து வாங்கிக்கோ. நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காசு கேட்டான் சார். இது வெறும் ஆக்சிடென்ட் தானே, பேசாமல் நாமளே போலீஸ்கிட்ட சொல்லிட்டா இவனுக்கு காசு தர வேணாம், நாமளும் சேஃப்னு சொன்னேன். ஃபேபியன் கோவப்பட்டு அடிச்சிட்டான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு ஆகும்னு தோணுச்சு சார், அதான் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டேன். ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு? இங்கே தான் சார். அவன் பார்க்க எப்படி இருப்பான்? ஏதாச்சும் ரீகலெக்ட் பண்ண முடியுமா? அப்போ எனக்கு இருந்த பயத்தில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை சார். நீ கிளம்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா போலீஸுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சார் அந்த நியூஸ் பேப்பர்காரன் அவன் இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். ம் சார் ரிலாக்ஸ். ஹே ஹம்கோ, ஒரு நிமிஷம். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் போட்டு பாரு. நேற்று நைட்டு 11க்கு வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் போயிருக்கா. மார்னிங் 2 AM பசங்க கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதே பார்க்கிட்ட அதே டைமில் ஸ்ருதியோட பாய் ஃப்ரெண்டை சுட்டிருக்காங்க. அப்புறம் மார்னிங் 7 AM வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் நெய்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஃபைனலி 10க்கு அவ எஸ்கேப். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த நியூஸ் பேப்பர்காரன் இருந்திருக்கான். ஸோ அந்த மர்டரையும் பார்த்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? நிறையவே இருக்குது சார். சார் வணக்கம். வீட்டுக்குள்ளே எல்லாம் கூட மாட்டியா? வாங்க சார். துணியெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்து சார். சார் என்ன சார் இது? சார் என்ன பண்ணுறீங்க? சார் சார் எதுக்கு சார்? சார் வீடு சின்னதாக இருந்தாலும் நல்லா நீட்டாக வச்சுருக்கான்ல. நீ இனிமேல் இங்கே இருக்காதையா. மேட்டுப்பாளையங்கிட்ட 8 லட்சத்துக்கு சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பேசாமல் அங்கே ஷிஃப்ட் ஆகிடு. மீதி 2 லட்சத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை ஆரம்பி. லைஃப் நல்லாயிருக்கும் ஐயா. சார் தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். அந்த பசங்களை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். எல்லாம் உண்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குயா. அதாவது பார்த்ததை பார்த்தபடியே சொல்லணும். பாதி முழுங்கிட்டு மீதி பாதி வச்சு பசங்களை மிரட்டுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ உண்மைதான் பேசுகிறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாங்கள் கிளம்பிடுவோம். அப்படி இல்லை, நீ போய் பேசுகிறேன்னு எங்களுக்கு தோணிச்சு, உன்னை நடு ரோட்டில் கட்டி வச்சு அந்த பசங்களை காரை விட்டு ஏற்ற சொல்லிடுவேன். சொல்லிடுறேன் சார். சொல்லு. பேப்பர் எடுக்க டிப்போவுக்கு போயிட்டு இருந்தேன் சார். அங்கே ஒரு ஒயிட் கலர் காராண்ட ஒருத்தர் விழுந்திருந்தார். மெல்வின் அண்ட் ரேஷ்மி ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக கிட்ட போனேன் சார். நான் ஒன்றும் அவ்வளோ மொக்கெல்லாம் இல்லை. எவனோ அவரை சுட்டிருந்தான். சில்ட்ர கில்ட்ரன் சொல்கிறவளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு எதில் இருக்க ரோட்டில் ஒரு காரு ஸ்கிட்டான சத்தம் கேட்டுச்சு சார். என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக போனால் அங்கே அந்த 3 பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி டிக்கியில் போட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த துப்பாக்கி விஷயத்த மட்டும்தான் சார் சொன்னேன். அந்த ஆக்சிடென்ட் பற்றிலாம் வாயே திறக்கல சார். பார்த்து வந்து ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டேன் சார். உங்கள் அட்ரஸை ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. சரி சார். பணத்துக்காக தான் சார் அந்த பசங்களை மிரட்டினேன். அது தவிர சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்போ அந்த பணத்தை நீ கார்லேருந்து எடுக்கல? பணத்தை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அந்த பார்க்கில் பார்த்தது இந்த காரு தானே? இதான் சார்.
நீங்கள் ஸ்பாட்டு போகும்போது அந்த கார் இருந்துச்சா? இல்லை சார். ஒரு கார் நம்பர் ட்ரேஸ் பண்ண இவ்வளோ நேரமா? இவங்களெல்லாம் நம்ப முடியாதவா? கான்ஸ்டபிள் ராஜன் ஒரு கார் நம்பர் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னாரா? கொடுத்தாரு சார். டீட்டெயில்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டேன். யாருக்கு? ராஜன் சார் தான். ஒரே நிமிஷம். ஐயோ சார், மெசேஜ் சென்ட் ஆகலை. இருங்க, இப்போ செக் பண்ணி சொல்லிடுறேன். கௌதம் சார், பசங்க காரில் அடித்ததை கில்லர் பார்த்துருக்கணும். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் ட்ரங்க்கில் இருந்த அந்த கில்லர் தான் பாடி ரிமூவ் பண்ணியிருக்கணும். எனக்கும் இது தோணுச்சு சார். பட் வைஷ்ணவி நம்மக்கிட்ட போய் சொன்னது, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த பிளட், இதெல்லாம் நான் சொல்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாரு. இதுதான் நடந்திருக்கணும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச லீட்ஸை வச்சு இப்படி நடந்திருக்கலான்னு தான் சொல்கிறேன். யூ கேன் சிம்ப்ளி கால் திஸ் தீபக்ஸ் தியரி. கிரிஷ் அண்ட் ஸ்ருதி அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஹீஸ் என்ட்ரிங் தி அப்பார்ட்மெண்ட். அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் அசியூம் தட் ஹீ இஸ் அன் அனானிமஸ் கில்லர். அப்பார்ட்மெண்ட்குள்ளே மூணாவது ஒரு ஆள் ஒருத்தன் இருந்திருக்கணும். மேபி ஹீ இஸ் வைஷ்ணவிஸ் பாய் ஃப்ரெண்ட். பட் இந்த கில்லர் என்டர் ஆன உடனே அவனை அசால்ட் பண்ணுறான். அண்ட் தென் ஸ்ருதியோட ரூமுக்குள்ளே போய் கிரிஷை அசால்ட் பண்ணுறான். This explains his blood on the wall and Shruti is at gunpoint. கரெக்டாக அந்த டைமில் வைஷ்ணவி வீட்டுக்குள்ளே வரான். இதை நீ எங்கேயாச்சும் வெளியில் சொன்னா கொன்னுருவேன்னு கண்ணை காட்டி மிரட்டுறான். அண்ட் மற்றவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக வைஷ்ணவியை மட்டும் விட்டுட்டு அவங்க 3 பேர்த்த கன் பாயிண்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். பார்க்கு கிட்ட போகிறப்போ கிரிஷ் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். யூ கெஸ்ட் இட். வைஷ்ணவிஸ் பாய் ஃப்ரெண்ட் தப்பிக்கிறதுக்காக பார்க் ஃபென்ஸை தாண்டி குதிக்கிறான். த கில்லர் நாக்ஸ் ஸ்ருதி அன்கான்ஷியஸ். கிரிஷோட டெத்தை சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறான். இதுக்கப்புறம் நடந்ததை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த என்டையர் இன்சிடெண்ட்டை நியூஸ் பேப்பர்காரன் பார்க்குக்கு வெளியிலிருந்து பார்க்குறான். அண்ட் அந்த கில்லர் பார்க்குக்குள்ளே இருந்து பார்க்குறான். பசங்க போனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்காரன் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். ஃபேபினோட காரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கில்லரும் ஸ்பாட்டை விட்டு கிளம்புறான். பசங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கார் ட்ரங்க்ல இருந்து டெட் பாடியை ரிமூவ் பண்ணுறான். ஸோ த கார்ப்ஸ் ஆஃப் வைஷ்ணவிஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ருதி ரெண்டுமே இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிற TN38 AW 7436 ஒயிட் டிசையர் காருக்குள்ளே தான் இருக்கணும். தட்ஸ் பிளட்டி ஜீனியஸ் சார். நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் லாஜிக்கலாக தானே இருக்குது? யா சார், இட்ஸ் வெரி லாஜிக்கல். இப்படியே நடந்திருக்க கூட சான்சஸ் இருக்குது. பட் இதோட மோட்டிவ்? எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்கள் கொடுக்குற ஹிண்ட்டை பார்த்தா நம்ம ஒரு சைக்கோ கில்லரை சேஸ் பண்ணுறோமோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். எக்ஸாக்ட்லி. ஹூ நோஸ்? சார், கிருஷ்ணசாமிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கிருஷ்ணசாமியா? சொல்லுங்க சார். நான் திருப்பூர் பைபாஸ் கிட்ட இருந்து பேசுகிறேன் சார். எவ்வளோ ஒருத்தன் கார்லேருந்து ஏதோ தூக்கி குளத்துல போட்டு போகிறான் சார். தெளிவாக சொல்லுங்க. கார் கீழே திறந்து அதுலேருந்து ஏதோ பிரிசை தூக்கி குளத்துல போட்டு போகிறான் சார். எந்த வண்டி சார்? ஒயிட் டிசைர் சார்.
நீ கேட்கணும்னு நினச்சதெல்லாம் கேட்டுட்டல. இப்போ வச்சு சொல்லு, யார் நீ? அன்னைக்கு நான் கேட்ட ஒவ்வொரு வேர்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. கிறிஷோட அப்பா அவனை ஒரே பையன் சொன்னார். டெல் மீ, யார் நீ? நேற்று இரவு நடந்த விபத்தில் காவல் ஆய்வாளர் திரு தீபக்கும் புதிதாக பணியில் சேர்ந்த திரு கௌதமும் விபத்துக்குள்ளாயினர். இதில் பலத்த காயமடைந்த ஆய்வாளர் தீபக் தனது வலது காலை இழக்க நேரிட்டது. மேலும் விபத்தின் போது வாகனம் தீப்பற்றியதால் அதில் சிக்கிய கௌதம் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளானார். இதில் அவர் சுயநினைவை இழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நான் பேசுறது கேட்குதா? குட், டோன்ட் பேனிக். நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக தூங்கிட்டு இருந்தீங்க. மெடிக்கல் டேர்மில் சொல்லணுன்னா கோமாவில் இருந்தீங்க. அண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனப்போ இதுதான் உங்களோட கண்டிஷன். இதில் குட் நியூஸ் என்னென்னா, சுத்தமாக ஸ்கார்ஸ் இல்லாமல் உங்கள் ஃபேஸை நாங்கள் கிராஃப் பண்ணிட்டோம். பட் இதில் பேட் நியூஸ் என்னென்னா, உங்கள் பழைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எங்களால் ரீட்டைன் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததுனால உங்கள் வாய்ஸ் இன்னும் டீப்பன் ஆகிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது. யூஆர் a நியூ பர்சன். ஹாஸ்பிட்டலில் நான் கண் முழிச்சு பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இனிமே நான் நினச்சாலும் என்னோட பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. என்னோட 24 வருஷம் போலீஸ் ட்ரீம்ஸ்க்கும் ஃபுல் ஸ்டாப். என்னோட 20s பாதி தூக்கத்தில் பார்க்க வேண்டியதாக போச்சு. என்னையே காப்பாற்றீங்கன்ற டாக்டர்ஸை பார்த்து கோவப்பட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட என்னால் நம்ப முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாத நியூஸ். த கில்லர் இஸ் ஸ்டில் மிஸ்ஸிங். அந்த நியூஸை கேட்டதுலேருந்து என்ன தெரியல, எனக்குள்ள ஒரு அன்கண்ட்ரோலபிள் ரேஜ். அதான் கேஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குன்னு ஆன்சர்ஸ் தேட ஆரம்பித்தேன். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண, என்கரேஜ் பண்ண நியூ ரெக்ரூட் கான்ஸ்டபிள் கௌதம். ஹலோ கௌதம், இட்ஸ் வியர்ட். நிஜமாவே புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீ கேட்டதெல்லாம் டைரக்டாவே கேட்டிருக்கலாமே கௌதம். கண்ணா காட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. டைரக்டாக கேட்கலான்னு தான் 10 நாள் முன்னாடி வந்தேன். I think you had a visitor. அதே முகத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் டிசையருக்குள்ள நான் பார்த்தேன். ஆக்சுவலி யூ லக்கி சார். இப்போ என் கையில் இருக்கிறது அன்னைக்கு என்கிட்ட இல்லை. or else நான் இப்போ பண்ண போகிறத அன்னைக்கே முடிச்சிருப்பேன். இது ஏன் உங்களை பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட 5 வருஷம் வாழ்க்கையும் என்னுடைய அடையாளத்தை அழிச்சுவேன். இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் ஒன்றும் பண்ணல. காரணம் இல்லாமல் உங்களை கன் பாயிண்டில் வச்சு பேசுறதுக்கு நான் அவ்வளோ கெட்டவனும் இல்லை. ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டு காப்பாற்றுற நீங்கள் அவ்வளோ நல்லவரும் இல்லை. ஜஸ்டிஸ் இஸ் ஆல் ஐ நீட் நவ். அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் செய்யறது வேணா மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம், ஆனால் எனக்கு இது மட்டும்தான் சரின்னு தோணுது. நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். வேற வழியும் இல்லை.
சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இதுதான் உங்களுக்கு கடைசி வார்த்தை. கண்ணை வரும்போது பாயிண்ட் பண்ணாதீங்க சார். At least now I can die without any guilt. ராஜீவன் பையன். Surprise, Coimbatore. I'm here for my girl's birthday. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயமும் சரி, நான் இங்கே வந்திருக்கிற விஷயமும் சரி, ரெண்டுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா கிடையாது. பட் he never let me feel that way. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் டேட். அண்ட் ஸ்ருதி, you are the best thing that happened to me. உதிரா காயங்கள் உலர ஈரங்கள் மனதின் ஆழத்தில் எரியும் மெதுவாய் ஓய்கிறேன், புகையாய் தேய்கிறேன், மரணம் தேடியே மடியில்